மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரையாற்றினார். இலங்கையில் பல தசாப்தங்களாக பல்வேறு வழிகளில், பல்வேறு இடங்களில், பல்வேறு சந்தர்ப்பங்களில், பல்வேறு காரணங்களால் போராடிய அனைத்து பெண்களுக்கும் எனது சகோதரிகளுக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த போராட்டங்களின் விளைவாகவே இன்று 20 பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு உள்ளனர். மாற்றமடைந்து கொண்டு செல்லும் நிலைமையில் அரசியலில் பெண்களின் குரல் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கேட்கின்றது. வழமையை விட தற்போது அதிக கவனம் கிடைத்துள்ளது. தலைவிகளை நாம் உருவாக்கியுள்ளோம். கட்சி நிறம் எதுவுமின்றி அதனை எம்மால் பார்க்க முடிகின்றது. வெற்றி பெற இன்னும் எமக்கு பல விடயங்கள் இருக்கின்றன. பாலின இடைவெளி பட்டியலின் அடிப்படையில் 146 நாடுகளில் நாம் 110வது இடத்தில் உள்ளோம். இன்றும் இவ்வளவு வெற்றிகளை நாம் பெற்றுக்கொண்டாலும் எமது பாராளுமன்றத்தில் நாம் 10% இல்லை. நாம் 9.8 மாத்திரமே, ஆல்மோஸ்ட் 10%. பிரதி சபாநாயகர் அவர்களே, தற்போது பேசப்படும் விசேட உரை என்னவென்றால், எமது தொழிற்படையினுள் பெண்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பில் பார்க்கும்போது ஆண்களின் தொழில் பிரதிநிதித்துவம் 74%, பெண்களின் பிரதிநிதித்துவம் 32% இருக்கின்றது. குறிப்பாக சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் கொள்கை பங்களிப்பாளர்களை கணக்கிடும் போது இங்கு ஏதோ ஒன்று விடுபட்டுள்ளது. அதாவது சம்பளம் இல்லாத பராமரிப்பு பணிகளில் பெண்களின் பங்களிப்பினால் இந்த தொழிற்படையினுள் பெண்கள் கைவிடப்படுகின்ற காரணம் தொடர்பில் போதுமான அளவு உரையாற்றப்படுவதில்லை. பெரும்பாலும் பொருளாதாரத்தினூடாகவே தீர்வு காண வேண்டும். சமூகம் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தில் பாதுகாப்பு பணியில் பெண்களே பெரும்பான்மையாக இருக்கும் வரை, அந்த பாதுகாப்பு பணியை தனிப்பட்ட பொறுப்பாக மாத்திரமே பார்க்கப்படும் வரை, ஒரு சமூகமாக அதன் சமூக முக்கியத்துவத்தையும் சமூக பொறுப்பையும் நாம் புரிந்து கொள்ளாத வரை, தொழிற்படை சக்தியில் பெண்களின் பங்களிப்பை அர்த்தமுள்ளதாக்க அதிகரிக்க ஒருபோதும் முடியாது. விசேடமாக சம்பளம் இல்லாத பாதுகாப்பு பணிகள் இனியும் தனியாரின் பொறுப்பாக இல்லாமல் இது ஒரு சமூக நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு அதற்கான பதிலை சமூகம் பெறும் வரை இந்த அடிப்படை பிரச்சனையை எம்மால் தீர்க்க முடியாது. அதனாலேயே எமது கொள்கை பிரகடனத்தில், எமது வரவு செலவு திட்டத்தில் விசேடமாக பகல் நேர பராமரிப்பு மத்திய நிலையங்கள், முதியோர் பராமரிப்பு மத்திய நிலையங்கள், பொது போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி ஆகிய விடயங்களை அபிவிருத்தி செய்வதும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது. பாடசாலை இடைவெளிகளை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தியுள்ளதாக மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்தார். அதாவது இவ்வளவு காலமும் கல்விக்காக ஒரு குடும்பத்தின் மீது சுமக்கப்பட்ட சுமையை இம்முறை அரசாங்கம் ஏந்திருக்கின்றது. அந்த கல்வியிலிருந்து இடைவிலகல்களை தவிர்த்து மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக 13 வருட காலமும் பாடசாலை கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாதவாறு அந்த பாடசாலை மாணவர்களுக்கான 6000 ரூபாய் கொடுப்பனவை அரசாங்கம் வழங்குவதன் நோக்கம் அதுவாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாதணிகளை வழங்குவதற்கு, சீருடைகளுக்கான துணிகளை வழங்குவதற்கு, மேலதிகமாக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற, முக்கியமாக யுவதிகளுக்கு தேவைப்படுகின்ற அந்த மாதவிடாய் காலத்தில் அணியப்படுகின்ற சானிட்டரி நப்கின்ஸுக்காக இம்முறை 1.4 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆகவே தான் நாங்கள் சொல்கின்றோம், இந்த பாடசாலைகளிலிருந்து இடைவிலகலுக்கு தள்ளப்படுகின்ற மாணவர்களுடைய பொறுப்பினை அரசாங்கம் ஏந்தி இருப்பதால் எல்லா பிரதேசங்களும், மலையகத்திலா இருக்கலாம், வடக்கு கிழக்கு பிரதேசங்களா இருக்கலாம், தெற்கிலா இருக்கலாம், அனைத்து பிரதேசங்களிலும் இருக்கின்ற சகல தாய்மார்களிடமும் மனதில் இருந்த அந்த அச்சம் என்பதை அரசாங்கம் இப்புறை போக்கி தங்களுடைய குழந்தைகளுக்கு திடமான நிரந்தர ஒரு கல்வியை உறுதிப்படுத்தி இருக்கின்றதை நாங்கள் பெருமிதத்துடன் இந்த நேரத்தில் கூறுகின்றோம். பெண்களின் உரிமைகளை பாதுகாக்க தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள திட்டங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூறுகின்றார்கள் தான், மலையகத்தில் வாழும் பெண்கள் அதிகமாக வேலை செய்கின்றார்கள், கடினமாக உழைக்கின்றார்கள், அவர்களுக்கு நாம் வழங்கவிருக்கும், அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் வழங்கவிருக்கும் சம்பளம் போதாது, அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று உண்மையிலே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதேபோல் நாம் சில விஷயங்களை அவர்களுக்கு கூற வேண்டியும் உள்ளது. இவ்வளவு காலமும் இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு இவர்களது ஆட்சி காலத்தினுள் மாத சம்பளத்தை பெற்றுக் கொடுத்திருந்தால் உண்மையிலேயே எமது பெண்களும் தனக்கு தேவையான சகலதையும் செய்து கொள்வதற்கு வசதியாக இருந்திருக்கும். இது முழுமையடையாத காரணத்தினால் இன்று
மாபெரும் பிரச்சனைகளுக்கு எமது மலையக பெண்கள் முகம் கொடுத்துள்ளார்கள். வரவு செலவு திட்டத்தில் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அனைத்துமே மலையகத்தில் வாழும் பெண்களுக்கும் உரித்தானது. அதனால் இந்த வரவு செலவு திட்டமானது இந்த நாட்டில் விசேடமான வரவு செலவு திட்டம்.